ஃபர்ஸ்ட் டைம் சேனல விசிட் பண்ணியிருக்கீங்கன்னா, சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு பெரிய பிரேக்கிங் நியூஸ் வந்திருக்கு. அந்த பிரேக்கிங் நியூஸ் யார் குடுத்துருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கவர்மெண்ட் தான் வந்து குடுத்துருக்காங்க. ஸோ நம்ம கவர்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு பெரிய பிளான் போட்டுக்கிட்டு இருக்காங்க. பட் அந்த பிளான் வந்து பார்த்தீங்கன்னா, இன்னும் வந்து அப்ரூவ் ஆகல. ஸோ அப்ரூவ் ஆகுறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து இப்போதைக்கு வெயிட்டிங் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ அந்த வெயிட் முடிஞ்சுனா வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம ஒரு சில பிசினஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து பறக்க ஆரம்பிச்சுரும். ஸோ அந்த பிசினஸ பத்தியும், அந்த கம்பெனிய பத்தியும், எந்த மாரி கம்பெனி, எந்த மாரி பிசினஸ் தான் வந்து பார்க்க போறோம். ஸோ எந்த மாரி பிசினஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது வந்து ஃபியூச்சர் ஓரியன்டட் பிசினஸ். ஸோ ஃபியூச்சர்ல வந்து பார்த்தீங்கன்னா, அதோட குரோத் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ரொம்ப வந்து பொட்டன்ஷியலா இருக்க போது. ரொம்ப வந்து ஹைல இருக்க போகுது. ஸோ இப்போதைக்கு வந்து பார்த்தீங்கன்னா, லோ லெவல்ல தான் இருக்கு. ஸோ அந்த மாரி பிசினஸ் அது. ஃபியூச்சர் பிசினஸ். அதுவும் இல்லாம வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப வெரி வெரி இம்பார்ட்டன்ட் பிசினஸ். எந்த மாரி பிசினஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது வந்து டேட்டா சென்டர் பிசினஸ். ஸோ டேட்டா சென்டர் பிசினஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட்டான பிசினஸ். ஸோ இந்த மாரி தான் வந்து டேட்டா சென்டர் வச்சிருப்பாங்க. ஸோ இத பத்தி உங்களுக்கு அவ்வளவா எதுவும் தெரியல அப்படின்னு நினைச்சீங்கன்னா, ஸோ சிம்பிளா என்ன சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்து என்ன செய்றேன், YouTubeல வந்து வீடியோ அப்லோட் பண்றேன். ஸோ இந்த YouTubeல இருக்கிற வீடியோ அப்லோட் பண்ணும்போது என்ன ஆகும், நான் வந்து டவர் மூலியமா இல்ல வயர் மூலியமா வந்து கனெக்ட் ஆகி என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ வயர் மூலியமா ஃபுல்லா வந்து கனெக்ட் ஆகி இந்த டேட்டா சென்டர்ல தான் வந்து அந்த வீடியோ வந்து அப்லோடா இருக்கும். ஸோ இங்கே தான் வந்து பார்த்தீங்கன்னா வந்து சேவா இருக்கும். ஸோ இதான் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஆன்லைனு. இதத்தான் நம்ம ஆன்லைன் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இங்க இருக்கிற அந்த டேட்டா சென்டர்ல இருக்கிற அந்த டேட்டா தான் வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு மொபைல்ல வந்து உங்களுக்கு தெரியுது இந்த வீடியோ. ஸோ இங்கே தான் வந்து எல்லாமே முக்கியமா இருக்கு. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா வந்து டேட்டா வந்து ஃபுல்லா எனக்குள்ள கலெக்ட் பண்ணி வச்சிருப்பாங்க. ஸோ இது வந்து எப்பயுமே எப்படி பார்த்தீங்கன்னா, பிரைவசி ரிலேட்டட் இருக்கும். ஸோ பிரைவசி பார்த்தீங்கன்னா வந்து இந்தியால அவ்வளவா எதுவும் ஃபோக்கஸ்ல வைக்க மாட்டாங்க. பட் இப்போதைக்கு வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம கவர்மெண்ட் வந்து பிரைவசியும், அதேமாரி இந்த டேட்டாலாம் வந்து பார்த்தீங்கன்னா, வெளிநாட்ல எதுவும் போகக்கூடாது. நம்ம இந்தியாலே இருக்கணும் அப்படின்னு நினைச்சு டேட்டா சென்டர் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இந்தியாலயே வந்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சர வந்து டெவலப் பண்ணணும், இன்கிரீஸ் பண்ணணும், மேனுஃபேக்சர் பண்ணணும் அப்படிங்கிறத நினைக்கிறாங்க. ஸோ அதான் வந்து எனக்குள்ள வந்து ஒரு பெரிய நியூஸ் வந்திருக்கு. பட் நம்ம இந்தியால வந்து பார்த்தீங்கன்னா, இதோட வந்து காம்படிஷன் வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப லோ லெவல்ல இருக்கு. ஸோ இந்த டேட்டா சென்டர் வந்து பார்த்தீங்கன்னா வந்து மேனுஃபேக்சர் பண்றதோ, இன்ஃப்ராஸ்ட்ரக்சர டெவலப் பண்றதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து அவ்வளவா வந்து பிளேயர் கிடையாது. ஸோ இதான் வந்து எனக்குள்ள ரொம்ப இம்பார்ட்டன்ட்டா இருக்கு. அதனால இப்போதைக்கு நம்ம எந்தெந்த கம்பெனிய ஃபோக்கஸ் பண்ணணும் அப்படின்னு பார்க்கணும். பட் அதுக்கு முன்னாடி வந்து ஓரளவுக்கு கொஞ்சம் டீட்டெயில் வந்து தெரிஞ்சுக்குருவோம். ஸோ கவர்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா, இதுக்கு ரொம்ப சப்போர்ட்டா இருக்கணும். ஸோ கவர்மெண்ட் தான் வந்து பார்த்தீங்கன்னா, இப்போதைக்கு இந்த டேட்டா சென்டர பத்தி பில்ட் பண்ணணும், இன்ஃப்ராஸ்ட்ரக்சர டெவலப் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ கவர்மெண்ட்டே வந்து சப்போர்ட் பண்ணும்போது, பிசினஸ் வந்து பார்த்தீங்கன்னா, இனிமே வந்து உள்ள வரக்கு ரொம்பவே சான்ஸ் இருக்கும். ஸோ இப்போதைக்கு நம்ம என்ன ஃபோக்கஸ் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கவர்மெண்ட் வந்து இன்சென்டிவ்ஸ் குடுக்க போறாங்க. ஸோ இன்சென்டிவ்ஸ்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ ஒரு வகையான பெனிஃபிட்ஸ் கம்பெனிக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு வகையான பெனிஃபிட்ஸ் கிடைக்கும். எந்த மாரி பெனிஃபிட்ஸ் கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ கவர்மெண்ட் வந்து என்ன செய்ய போறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 20 இயர் டாக்ஸ் எக்ஸம்ப்ஷன் வந்து குடுக்க போறாங்க. ஸோ நார்மலா வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு கம்பெனி என்ன செய்வாங்க 25% வந்து அவங்க வந்து கார்ப்பரேட் டாக்ஸ் குடுப்பாங்க. ஸோ கம்பெனிக்கு மட்டும் பார்த்தீங்கன்னா வந்து தனியா டாக்ஸ் கட்டுற மாரி இருக்கும். அது வந்து பார்த்தீங்கன்னா வந்து 30% இருந்து அதான் 25-30% இருக்கும். ஸோ அந்த 25-30% நீங்க குடுக்க தேவையில்ல அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 20 இயர்ஸ்க்கு 20 வருஷத்துக்கு பார்த்தீங்கன்னா, நீங்க டாக்ஸே கட்ட தேவையில்ல அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, ஜிஎஸ்டி கிரெடிட் டூ சூப்பர் சார்ஜ் டேட்டா சென்டர்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ உங்களுக்கு ஐடிசி வந்து குடுக்க போறாங்க. இன்புட் டாக்ஸ் கிரெடிட் அப்படிங்கிறது குடுக்க போறாங்க. ஸோ இந்த 2 விஷயம் தான் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஆனது. ஸோ 20 வருஷத்துக்கு உங்களுக்கு டாக்ஸ் கிடையாது. கார்ப்பரேட் டாக்ஸ் குடுக்க தேவையில்ல. அதேமாரி இன்புட் டாக்ஸ் ஜிஎஸ்டி வந்து இன்புட் டாக்ஸ் வந்து குடுக்க போறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பட் அது வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு டெர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் இருக்கு. ஸோ அந்த டெர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் நீங்க ஃபுல் பண்ணா மட்டும் தான் வந்து பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு அந்த பெனிஃபிட்ஸ்லாம் கிடைக்கும். ஸோ என்ன டெர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் வச்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ ஃபர்ஸ்ட்டு வந்து பாருங்க இன்புட் டாக்ஸ் கிரெடிட் வந்து குடுக்குறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இன்புட் டாக்ஸ் கிரெடிட்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ நீங்க என்ன செய்றீங்க, அதாவது நீங்க இல்ல கம்பெனி வந்து என்ன செய்வாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மெஷின் வந்து வாங்குறாங்க. ஸோ மெஷின் வாங்கி என்ன செய்வாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டேட்டா சென்டர வந்து அவங்க வந்து பில்ட் பண்றாங்க. ஸோ மெஷின் வாங்கி அவங்க டேட்டா சென்டர பில்ட் பண்ணும்போது அவங்க வந்து என்ன செய்யணும், ஜிஎஸ்டி வந்து கட்டணும். ஸோ எக்ஸாம்பிளா வந்து பார்த்தீங்கன்னா வந்து அவங்க மெஷின் வாங்கியிருக்காங்க. 18% வந்து ஜிஎஸ்டி குடுத்துருக்காங்க. ஸோ 18% ஜிஎஸ்டி வந்து பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு வந்து எக்ஸ்ட்ரா குடுக்குற மாரி இருக்கு. ஸோ அந்த 18% ஜிஎஸ்டி வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்க அத வந்து குடுக்க தேவையில்ல. நீங்க அதுக்கு பதிலா இன்ஃப்ராஸ்ட்ரக்சர டெவலப் பண்ணுங்க. அந்த 18% ஜிஎஸ்டி நாங்க வந்து விட்டுறோம். அது எங்களுக்கு தேவையில்ல அப்படிங்கிற மாரி சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்கு வந்து என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சில கண்டிஷன்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, அவங்க வந்து ஃபில் பண்ணணும். ஸோ இதான் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இன்புட் டாக்ஸ் கிரெடிட். அடுத்து என்ன சொன்னோம் 20 வருஷத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து அவங்களுக்கு கார்ப்பரேட் டாக்ஸ் குடுக்கணும் அப்படின்னு தேவையில்ல அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ என்ன கண்டிஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட்டு வந்து எம்ப்ளாய்மென்ட். நீங்க வந்து பார்த்தீங்கன்னா வந்து வேலைய வந்து உருவாக்கி தரணும். ஸோ உங்களுக்கு கண்டிப்பா வந்து ஜாப்ஸ் வந்து மக்களுக்கு வந்து வேலை குடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா வந்து பவர் யூசேஜ் எஃபிஷியன்சி. ஸோ நீங்க வந்து யூஸ் பண்ற பவர். ஸோ நம்ம டேட்டா சென்டர்னாலே வந்து பார்த்தீங்கன்னா வந்து ரொம்ப எலக்ட்ரிசிட்டி தேவைப்படும். கன்டினியூயஸ் எலக்ட்ரிசிட்டி வந்து தேவைப்படும். நிக்காம வந்து பார்த்தீங்கன்னா வந்து எலக்ட்ரிசிட்டி கண்டிப்பா தேவைப்படும். ஸோ அதுக்கு என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்க வந்து மஸ்ட் யூஸ் எலக்ட்ரிசிட்டி இன் அ ஸ்மார்ட் வே. யூஸ் கிரீன் எனர்ஜி லைக் சோலார் அண்ட் விண்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஆல்சோ யூஸ்ன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ கிரீன் எனர்ஜி நீங்க யூஸ் பண்ணீங்கன்னா, உங்களுக்கு ஓரளவுக்கு இன்னும் நிறையாவே பெனிஃபிட் கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கிரீன் எனர்ஜினா அதான் வந்து நீங்க சோலார், விண்ட் இந்த மாரி ரெனவபிள் எனர்ஜி யூஸ் பண்ணீங்கன்னா, உங்களுக்கு நிறையாவே இன்சென்டிவ்ஸ் கிடைக்கும், பெனிஃபிட்ஸ் கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா வந்து கெப்பாசிட்டி அடிஷன். ஸோ கெப்பாசிட்டி அடிஷன் தான் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஸோ இப்ப நெறைய கம்பெனி என்ன செய்வாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ ஓரளவுக்கு என்ன செய்வாங்க, மேக்ஸிமம் வந்து ஒரு குறிப்பிட்ட கெப்பாசிட்டி வந்து டேட்டா சென்டர் வந்து அவங்க வந்து பில்ட் பண்ணிடுறாங்க. அந்த டேட்டா சென்டர் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஃபுல் ஆயிருச்சு.
ஸோ ஃபுல் ஆயிருச்சுன்னா இப்போ நீங்கள் ஒரு ஃபோனே வச்சிருக்கீங்க. ஸோ ஒரு ஃபோன் வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் எவ்வளோ இருக்கும்? 128 ஜிபி இருக்கும். இல்லாட்டி 256 ஜிபி இருக்கும். ஸோ அந்த 256 ஜிபி தான் அவங்களோட கெப்பாசிட்டி. அதுக்கு மேல வந்து உங்களால ஃபில் பண்ண முடியாது. அதே மாரி தான் வந்து டேட்டா சென்டர்லயும் இருக்கும். ஸோ ஒரு நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து YouTubeல எவ்வளோ வீடியோ வந்து அப்லோட் ஆகுது. ஸோ அப்போ பார்த்துக்கோங்க கூகுளுக்கு வந்து எவ்வளோ டேட்டா சென்டர் வந்து அவங்க வந்து அப்கிரேட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அவங்க வந்து ஆட் பண்ணிக்கிட்டே இருக்கணும் அந்த ஜிபிய. ஸோ ஜிபி ஆட் பண்ணா மட்டும் தான் வந்து பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு வந்து டேட்டா சென்டர் வந்து ஓரளவுக்கு கெப்பாசிட்டி வந்து அவங்களால வந்து தாக்கு பிடிக்க முடியும். ஸோ அதான் வந்து இங்க என்ன சொல்லியிருக்காங்க, கெப்பாசிட்டி அடிஷன் வந்து நீங்க வந்து பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஸோ ஸ்டோர் மோர் அண்ட் மோர் டேட்டா. அதனால தான் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கீப் மேக்கிங் யுவர் டேட்டா சென்டர் பிக்கர். உங்க டேட்டா சென்டர வந்து பார்த்தீங்கன்னா வந்து நீங்க பெருசாக்கிக்கிட்டே இருக்கணும். டேட்டா வந்து ஆட் பண்ணிக்கிட்டே இருக்கிறதுக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ 3 விஷயம் வந்து அவங்க வந்து கண்டிஷன் வச்சிருக்காங்க. எம்ப்ளாய்மென்ட் வேலை குடுக்கணும். அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா வந்து எலக்ட்ரிசிட்டி வந்து ஓரளவுக்கு நல்ல எஃபெக்டிவ் வேல வந்து யூஸ் பண்ணணும். ரெனவபிள் எனர்ஜி யூஸ் பண்ணீங்கன்னா இன்னும் நல்லாவே இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, டேட்டா சென்டர் வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க வந்து இன்கிரீஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா வந்து பர்ப்பஸ். ஸோ எதனால இந்த பெனிஃபிட்ஸ் குடுக்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ டிஜிட்டல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வந்து கட்டணும். நம்ம இந்தியால வந்து பார்த்தீங்கன்னா வந்து ரொம்ப லோ லெவல்ல இருக்கு டிஜிட்டல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர். ஸோ டிஜிட்டல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர வந்து டெவலப் பண்றதுக்கு அப்படிங்கிறதுக்காண்டி வந்து இப்போதைக்கு அந்த இன்சென்டிவ்ஸ், பெனிஃபிட்ஸ் வந்து கொண்டு வந்திருக்காங்க. அப்புறம் வேலை கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா வந்து கிரீன் எனர்ஜிய வந்து ப்ரமோட் பண்ணணும். அடுத்து முக்கியமா வந்து பார்த்தீங்கன்னா வந்து அட்ராக்ட் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ். ஸோ இன்வெஸ்ட்மெண்ட்ஸ்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ ஃபாரின் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ். ஸோ ஃபாரின்லேருந்து வந்து பார்த்தீங்கன்னா வந்து டாலர் வந்தா நம்ம இந்தியாவுக்கு வந்து ரொம்ப ரொம்ப பெனிஃபிட் கிடைக்கும். ஸோ டாலர் வந்தா நம்மளோட ஃபாரெக்ஸ் ரிசர்வ்ஸ் வந்து இங்கனக்குள்ள வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஸோ அதனால ஃபாரின் இன்வெஸ்ட்மெண்ட்டும் அதேமாரி இன்வெஸ்ட்மெண்ட் வந்தாலே வந்து பார்த்தீங்கன்னா வந்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வந்து டெவலப் ஆகும். ஸோ அதான் வந்து இங்கனக்குள்ள வந்து சொல்லியிருக்காங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கவர்மெண்ட் வந்து சொல்லியிருக்காங்க. பட் எந்த கவர்மெண்ட் சொல்லியிருக்காங்க? எந்த டிபார்ட்மெண்ட் சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ மினிஸ்ட்ரி ஆஃப் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி. ஸோ ஷார்ட் ஃபார்ம்ல வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து மெய்ட்டி அப்படின்னு கூட சொல்லுவோம். ஸோ மெய்ட்டி அப்படின்னு கூட சொல்லுவோம். அதான் வந்து மினிஸ்ட்ரி ஆஃப் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி. அதோட மினிஸ்டர் வந்து பார்த்தீங்கன்னா வந்து அஸ்வினி வைஷ்ணவ். இவர் தான் வந்து பார்த்தீங்கன்னா வந்து மினிஸ்ட்ரி ஆஃப் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜியோட மினிஸ்டர். ஸோ இப்போதைக்கு மினிஸ்ட்ரி ஆஃப் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி மெய்ட்டி வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ அவங்க தான் வந்து ப்ரொப்போஸ் பண்ணியிருக்காங்க இந்த டிராஃப்ட்ட. ஸோ அந்த டிராஃப்ட் வந்து பார்த்தீங்கன்னா, இன்சென்டிவ் பாலிசிய பத்தி தான். பட் அது வந்து பார்த்தீங்கன்னா வந்து இப்போதைக்கு ப்ரொப்போஸ் கண்டிஷன்ல இருக்கு. இன்னும் வந்து அது வந்து கன்ஃபார்ம் ஆகல. ஸோ யார் கன்ஃபார்ம் பண்ணுவா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ மினிஸ்ட்ரி ஆஃப் ஃபைனான்ஸ் வந்து கன்ஃபார்ம் பண்ணுவாங்க. அடுத்து அதர் ரிலேட்டட் மினிஸ்ட்ரிஸ் வேற மினிஸ்ட்ரி வந்து கன்ஃபார்ம் பண்ணுவாங்க. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ பவர் மினிஸ்ட்ரிலாம் இங்கனக்குள்ள வந்து ஆட் ஆவாங்க. ஏன்னா வந்து நம்மளுக்கு எலக்ட்ரிசிட்டி தேவைப்படுது. அடுத்து மினிஸ்ட்ரி ஆஃப் ஃபைனான்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இங்கனக்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா, கார்ப்பரேட் டாக்ஸ் வந்து இங்கனக்குள்ள வந்து இன்வால்வ் ஆகுது. ஸோ கார்ப்பரேட் டாக்ஸ வந்து பார்த்தீங்கன்னா, இங்கனக்குள்ள வந்து ஒதுக்கிருவோம். வேணாம் அப்படின்ருவோம். 20 வருஷத்துக்கு அவங்க வந்து கார்ப்பரேட் டாக்ஸ் வந்து இந்த செக்மெண்ட்ல வந்து அவங்க வாங்க மாட்டோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பிளஸ் வந்து பார்த்தீங்கன்னா, ஜிஎஸ்டி வந்து வாங்கக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எக்ஸாம் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இங்கனக்குள்ள என்ன இன்வால்வ் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இங்கனக்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா வந்து ரெவென்யூ வந்து இங்கனக்குள்ள வந்து ஆட் ஆகாது. யாருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மினிஸ்ட்ரி ஆஃப் ஃபைனான்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா, இங்கேருந்து ரெவென்யூ வந்து வராது. ஸோ மினிஸ்ட்ரி ஆஃப் ஃபைனான்ஸ் வந்து இங்கனக்குள்ள வந்து அவங்க வந்து ஒத்துக்கிறணும். அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, அடுத்த மினிஸ்டர்ஸ்லாம் வந்து ஒத்துக்கிறணும். ஸ்டேட் கவர்மெண்ட் இங்கனக்குள்ள வந்து அவங்க வந்து பேசுவாங்க. ஸோ அடுத்து இண்டஸ்ட்ரி, ஸ்டேக் ஹோல்டர்ஸ் இத பத்திலாம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து கன்சல்டேஷன் தான் பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்க என்ன சொல்றாங்க? அவங்க ஓகே சொல்றாங்களா? இல்லையா? அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா, இப்போதைக்கு அந்த நியூஸ் வர வேண்டியதா இருக்கு. பட் இப்போதைக்கு நம்ம என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எந்த மாரி கம்பெனிய வந்து நம்ம வந்து ஃபோக்கஸ் பண்ணணும் அப்படின்னு பார்த்துக்கிறணும். ஸோ ஃபர்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா வந்து எந்த கம்பெனி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆனந்த் ராஜ் லிமிடெட். ஸோ ஆனந்த் ராஜ் லிமிடெட் வந்து பார்த்தீங்கன்னா, இப்போதைக்கு ஷேர் வந்து ரொம்ப வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு. எதனால அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ ரிப்போர்ட்ஸ் இப்போதைக்கு அது பார்த்தீங்கன்னா ரிப்போர்ட் தான் வந்திருக்கு. ஸோ டேட்டா சென்டரோட இன்சென்டிவ்ஸ் வந்து குடுக்க போறாங்க அப்படிங்கிறனால, அதோட ஷேர் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ரொம்பவே இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஸோ இப்போதைக்கு அவங்ககிட்ட எவ்வளோ கெப்பாசிட்டி இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ 7 மெகாவாட் ஐடி லோடு வந்து இருக்கு. ஸோ 2031 முடிய வந்து அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 307 மெகாவாட் டேட்டா சென்டர் வந்து நாங்க வந்து இன்க்ரீஸ் பண்ண போறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஓரளவுக்கு நல்ல விஷயம் தான். இன்க்ரீஸ் ஆனா வந்து ஷேர் பிரைஸும் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ அடுத்து வந்து எந்த கம்பெனி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எல்&டி. ஸோ எல்&டி வந்து பார்த்தீங்கன்னா வந்து நெறைய செக்மெண்ட்ல இருக்காங்க. பட் டேட்டா சென்டரும் இதோட செக்மெண்ட். ஸோ இதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா வந்து டிஃபென்ஸ்லயும் பார்த்தோம். அதுக்கடுத்து செமிகண்டக்டர்லயும் பார்த்தோம். ஸோ நெறைய செக்மெண்ட்ல இருக்காங்க. பட் இவங்களோட ஷேர் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இன்க்ரீஸ் ஆறது கொஞ்சம் ஸ்லோவா இருக்கும். ஏன்னா வந்து எந்த நியூஸ வந்து இவங்க வந்து ஃபோக்கஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்ல முடியாது. அதுவும் இல்லாம வந்து பார்த்தீங்கன்னா வந்து ரொம்ப ரொம்ப லார்ஜ் கேப் கம்பெனி. ஸோ இன்க்ரீஸ் ஆறதுக்கு வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட்டான நியூஸ்லாம் வந்து தேவைப்படும். பட் இந்த டேட்டா சென்டர் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, ஸோ இவங்க வந்து ஒரு 50 கம்பெனி நடத்துறாங்கன்னா, அந்த 50 கம்பெனில அது ஒரு கம்பெனி. ஸோ அந்த ஒரு கம்பெனில ஏதாவது நியூஸ் வந்துச்சுன்னா, இன்க்ரீஸ் ஆறது கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். பட் எல்&டியும் பார்த்தீங்கன்னா, டேட்டா சென்டர் பிசினஸ்ல வந்து இருக்காங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஏர்டெல். ஸோ ஏர்டெல்லும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து டேட்டா சென்டர் பிசினஸ்ல இருக்காங்க. அடுத்து நம்ம ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் வந்து டேட்டா சென்டர் பிசினஸ்ல இருக்காங்க. ஸோ ஜியோ வந்து பார்த்தீங்கன்னா வந்து டேட்டா சென்டர் பிசினஸ்ல இருக்காங்க. பட் ஜியோ வந்து பார்த்தீங்கன்னா ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ்ல தான் இருக்கு. பட் ஜியோ வந்து அவங்க தனியா ஷேர வந்து பிரிச்சுட்டாங்க.
வச்சுட்டாங்கன்னா, அடுத்து நம்ம ஜியோ வந்து தனியா வந்து ஃபோக்கஸ் பண்ணி வச்சுக்கலாம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா வந்து ரெயில்டெல், ஸோ கவர்மெண்ட் கம்பெனி வேற. கவர்மெண்ட் கம்பெனி வந்து பார்த்தீங்கன்னா வந்து டேட்டா சென்டர் பிசினஸ்ல வந்து இருக்காங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஆரியன் ப்ரோ. ஸோ ஆரியன் ப்ரோவும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து டேட்டா சென்டர் பிசினஸ்ல இருக்காங்க. ஸோ இந்த மாரி ஸ்டாக்ஸ் வந்து நீங்க வந்து ஃபோக்கஸ் பண்ணி வச்சுக்கலாம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா வந்து இன்டைரக்ட்டா. ஸோ இன்டைரக்ட்டா எந்தெந்த மாரி கம்பெனி இருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ ஏபிபி இருப்பாங்க. ஸோ இன்டைரக்ட்டா எப்படி இருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போதைக்கு நம்ம என்ன பார்த்தோம், டேட்டா சென்டர் வந்து பார்த்தோம். ஸோ டேட்டா சென்டர்ல வந்து பார்த்தீங்கன்னா வந்து எலக்ட்ரானிக்லாம் தேவைப்படும். ஸோ எலக்ட்ரானிக் ப்ராடக்ட்ஸ்லாம் வந்து தேவைப்படும். அடுத்து கூலிங் சிஸ்டம் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது. கூலிங் சிஸ்டம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப முக்கியமானது. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அங்க வந்து ஹீட்டர் வந்து ரொம்ப வந்து அங்கனக்குள்ள வந்து இன்கிரீஸ் ஆகும். ஸோ ஹீட் இன்கிரீஸ் ஆகறனால, நம்ம ஹீட்ட குறைக்கிறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, கூலிங் சிஸ்டம் தேவைப்படும். ஸோ அந்த கூலிங் சிஸ்டம் வந்து இன்வால்வ் பண்றதுக்கு, இன்ஸ்டால் பண்றதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஏபிபி மாரி கம்பெனி இருக்கு. அடுத்து சிமென்ஸ் மாரி கம்பெனி இருக்கு. அடுத்து எலக்ட்ரிசிட்டி ரொம்ப ரொம்ப முக்கியமானது. எலக்ட்ரிசிட்டி இல்லாம டேட்டா சென்டரே வந்து ரன் ஆகாது. பட் அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ ரெனவபிள் எனர்ஜில நீங்க வந்து உருவாக்குனா ரொம்ப ரொம்ப நல்ல விஷயமா இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்க டாடா பவர் வந்து இங்கனக்குள்ள வந்து ஃபோக்கஸ் பண்ணி வச்சுக்கலாம். பட் இது வந்து பார்த்தீங்கன்னா வந்து இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா வந்து இன்டைரக்ட்டா இருக்கிற கம்பெனி இந்த ஏபிபில இருந்து. இதுக்கு முன்னாடி இது ஃபுல்லா வந்து பார்த்தீங்கன்னா வந்து நம்ம டேட்டா சென்டர் பிசினஸ்ல இருப்பாங்க. பட் இது கூட அவங்க தனியா வேற பிசினஸும் பண்றாங்க. பட் டேட்டா சென்டரும் ஒரு பிசினஸா இருக்கு. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, அதான் நம்ம ஏபிவி இருக்கு, சீமென்ஸ் இருக்கு, அடுத்து டாடா பவர் இருக்கு, அடானி பவர் இருக்கு. ஸோ இதெல்லாம் வந்து நீங்க வந்து ஃபோக்கஸ் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ கன்க்ளூஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ கவர்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இந்த மாரி பிசினஸ்க்கு வந்து ரொம்ப சப்போர்ட் பண்றாங்க. எந்த மாரி பிசினஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஃபியூச்சர் ஓரியன்டட் பிசினஸ் தான். ஸோ இதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா வந்து செமிகண்டக்டர் பிசினஸ் பத்தி ரொம்ப சப்போர்ட் பண்ணாங்க. ஸோ அதுலயும் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம மேட்டி தான் இருந்தாங்க. ஸோ மேட்டினா அதான் மினிஸ்ட்ரி ஆஃப் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி அவங்க தான் வந்து சப்போர்ட் பண்ணாங்க. ஸோ நம்ம மினிஸ்டர் அஸ்வினி வைஷ்ணவ் தான் வந்து பார்த்தீங்கன்னா வந்து செமிகண்டக்டர் வந்து ப்ரொப்போஸ் பண்ணணும். ஸோ அவங்கள வந்து முன்னேற்ற வைக்கணும் அப்படிங்கிற மாரி செமிகண்டக்டர் பிசினஸ வந்து முன்னேற்றம் அப்படி வச்சாங்க. ஸோ அத பத்தி வந்து பார்த்தீங்கன்னா வந்து வீடியோ வந்து போட்டிருந்தோம். மேல வந்து அப்படி என்ன செக் பண்ணிக்கோங்க. ஐ பட்டன்ல வரும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வந்து டேட்டா சென்டர் வந்து ஃபோக்கஸ் பண்ணணும். ஸோ டேட்டா சென்டர் வந்து நம்ம இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வந்து பில்ட் பண்ணணும் அப்படின்னு நெறைய வந்து பேசுறாங்க. ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஃபோக்கஸ் பண்ணி வச்சுக்கணும். ஸோ வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிருங்க. இந்த மாரி ஸ்டாக்ஸ்லாம் பார்த்துருந்தீங்கன்னா, ஃபுல்லா வந்து பார்த்தீங்கன்னா வந்து எஜுகேஷனல் பர்ப்பஸ் மட்டும் தான். ஸோ இந்த வீடியோல அவ்வளோதான். அடுத்த வீடியோல பார்ப்போம். நான் தான் ஸ்டாக்கர். குட் பை.